ஜனநாயகன் அது எப்படியா இருந்தாலும் வந்துரும் அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா ஒரு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்ப சர்டிஃபிகேட் ரீதியா UNA குடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து அஃபிஷியலா குடுத்துருக்காங்க. ஸோ படம் என்ன நிலவரத்துல வந்து எப்படி ரிலீஸ் ஆகும்? என்ன மாதிரியான நிலவரத்துல இப்ப களம் இருக்கு? இல்லை, இன்றைக்கு வந்து நம்மளுடைய உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பாக நான் பார்க்குறேன். உடனடியாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. நீதிபதி ஆஷா அவர்கள் சொன்ன தீர்ப்பு வந்து உண்மையிலே பெருமைக்குரிய விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு 400 கோடி ரூபா அந்த முதலீடு பண்ணி ரொம்ப சிரமத்தில் பல கடன்கள் வாங்கி வட்டிக்கு வாங்கி எடுக்கப்பட்ட ஒரு படம். இதனால் அவர் மட்டுமே பாதிக்க முடியாது, சுற்று வட்டாரம் எல்லாமே பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு தான் அவர்கள் வந்து நீ ஏற்கனவே பார்த்த ஒரு படம் 5 பேர் கொண்ட குழு பார்த்துருக்கீங்க, யூஎஸ் சர்டிஃபிகேட் சொல்லியிருக்கீங்க, மீண்டும் இதற்கு மறுவாய்வு தேவையில்லையே அப்படிங்கிற வச்சு தான் அன்றைக்கி கன்வே பண்ணாங்க. இன்றைக்கி தீர்ப்பு வழங்கப்படுங்கிற விஷயத்தை சொன்னதுனால ஒரு 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. உண்மையிலேயே ரொம்ப அதாவது விஜய்க்கு நாளைய தீர்ப்புங்கிறது மாதிரி நேற்றைய சொன்னபோது இன்றைய தீர்ப்பு ஒரு சிறப்பான தீர்ப்பாக தான் நான் பார்க்குறேன்.